The complaint petition read, "Lions are catching and eating our young ones. I understand your pain. The lion is the shadow of the forest, ensuring the strong survive. I cannot condemn." A flashback. Many thousands of years ago, the ancestors of these deer, who lived in a beautiful forest, You be the king of that jungle. மனிதனை கடவுள் எதற்காக படைத்தார்? மனிதனுடைய தேவை என்ன? இயற்கை வளங்களை காலியாக்கும் மான்களுக்கு இணையாக மனிதன் இன்று இந்த பூமியில் வாழ்கின்றான். கடவுளின் மௌனம். ஒரு காட்டில் வாழ்ந்த மான்கள் ஒன்றாக கூடி ஒரு புகார் மனுவுடன் கடவுளை பார்க்க சென்றன. தங்களுடைய குட்டிகளை சிங்கங்கள் பிடித்து சாப்பிடுகின்றன, அவைகளை கூப்பிட்டு கண்டியுங்கள் என்று எழுதிய புகார் மனுவை கடவுளிடம் கொடுத்தது. கடவுள் அந்த மான்களுக்கு என்ன பதிலை சொல்லி இருப்பார்? பிளாஷ்பேக். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு பின்னோட்டம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அழகான ஒரு காட்டில் வாழ்ந்த இந்த மான்களின் மூதாதையர்கள் ஒன்றாக கூடி ஒரு புகார் மனுவுடன் கடவுளை பார்க்க சென்றன. தங்களுடைய குட்டிகள் சாப்பிடுவதற்கு உணவில்லை, புத்தரையெல்லாம் காலியாக கிடக்கின்றன, இலைத்தழை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, மரணங்கள் தாங்க முடியவில்லை, கடவுளே எங்களுடைய வறுமையை போக்கும் என்று புகார் அளித்தனர். கடவுள் அந்த காட்டிற்கு ஒரு சிங்கத்தை படைத்து, நீ அந்த காட்டுக்கு ராஜாவாக இரு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். சிங்கத்தின் வேட்டைகள் தொடர மேய்ச்சல் நிலங்களை காலியாக்கும் மான்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கின. அந்த காடு மீண்டும் செழிப்புமிக்க காடாக வளரத் தொடங்கியது. மனிதனை கடவுள் எதற்காக படைத்தார்? மனிதனுடைய தேவை என்ன? இயற்கை வளங்களை காலியாக்கும் மான்களுக்கு இணையாக மனிதன் இன்று இந்த பூமியில் வாழ்கின்றான். முடிவுரை: மனிதன் தனது பகுத்தறிவை பயன்படுத்தி இயற்கையின் சமநிலையை புரிந்து கொண்டு வளங்களை அழிப்பதற்கு பதிலாக பாதுகாக்க தவறினால் இயற்கை ஒரு சிங்கத்தை, அது ஒரு நோய், இயற்கை பேரழிவு அல்லது யுத்தம், பஞ்சம் எதுவாகவும் இருக்கலாம், அனுப்பி மனித குலத்தின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி மீண்டும் சமநிலையை மீட்டெடுக்கக்கூடும் என்ற மறைமுகமான எச்சரிக்கையை இந்த கதை உணர்த்துகிறது. மனிதன் தனது கைகளினால் தனக்கே எழுதிய முடிவுரை இது. இயற்கை தனது சுற்றுப்பயணத்தின் போது எதுவெல்லாம் சமநிலையை பராமரிக்கவில்லையோ அதை சமநிலைப்படுத்தும். எனது சிந்தனையிலிருந்து நன்றி. கடவுளின் மௌனம் மற்றும் இந்த மான்களின் புகார் குறித்த இந்த கதை மிகவும் ஆழமானது. மான்களின் புகாரை கேட்ட கடவுள் புன்னகையுடன் பின்வரும் உண்மைகளை அவர்களுக்கு பதிலளித்திருக்க வாய்ப்புண்டு. கடவுளின் சாத்தியமான பதில்கள்: கடவுள் மான்களிடம் நேரடியாக சிங்கத்தை கண்டிக்கிறேன் என்று சொல்லாமல் இயற்கையின் சமநிலையை அவர்களுக்கு புரிய வைத்திருப்பார். இயற்கையின் சுழற்சி: மான்களே, நான் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறேன், ஆனால் காட்டில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பங்கு உண்டு. சிங்கங்கள் மான்களை வேட்டையாடாவிட்டால் உங்கள் எண்ணிக்கை பெருகி காட்டில் உள்ள புட்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இறுதியில் உணவில்லாமல் நீங்களே அழிய நேரிடும். திறமைக்கான வாய்ப்பு: நான் சிங்கங்களுக்கு வலிமையை கொடுத்தது போல உங்களுக்கு ஓடும் வேகத்தையும் கூர்மையான காதுகளையும் கொடுத்துள்ளேன். ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டிய புத்தியையும் கொடுத்துள்ளேன். போராட்டமே வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது. பாரபட்சமற்ற நீதி: நான் ஒருவருக்கு மட்டும் சார்பாக இருக்க முடியாது. பசியோடு இருக்கும் சிங்கம் தனது குட்டிகளுக்கு உணவு தேடுவதும் ஒரு தாயின் கடமைதான். என்னை பொறுத்தவரை சிங்கத்தின் பசியும் முக்கியம், உங்கள் பாதுகாப்பும் முக்கியம். கதையின் நீதி: கடவுள் பெரும்பாலும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவர் ஏற்கனவே உலகை ஒரு சீரான விதியால், நேச்சுரல் லா, இயங்கச் செய்துள்ளார். ஒருவரின் துன்பம் என்பது மற்றொருவரின் வாழ்வாதாரமாக இருக்கும்போது படைத்தவன் யாரையும் தண்டிக்காமல் இயற்கையின் போக்கில் அனைத்தையும் விடுகிறான். இயற்கையின் விதிகள் அனைவருக்கும் சமமானவை. அங்கு வலியவை எளியவற்றை வெல்லும் என்பது அநீதியல்ல, அது ஒரு சுழற்சி. Happy New Year 2026!